நண்பர்களே குட் மார்னிங். காலையிலேயே ஏழி கிளம்பி ஒரு இடத்து அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு தானு யோசிப்பீங்க, ஆனா ஜிம்முக்கு இன்றைக்கும் போகல. மாமா இன்றைக்கும் கால் பண்ணல. சரியண்டு ஈவினிங் தான் போற பிளான். ஆனா நாம ஈவினிங் ஜிம்முக்கு போறத பத்தி பிளான் பண்ணாலே அது நடக்குது இல்ல. இன்றைக்கும் 50-50 தான். ஒன்று போகலாம் இல்லாட்டி போகாம விடலாம். சரி, அதை ஈவினிங் பார்த்துப்போம். விடிய வெள்ளனே கிளம்பிட்டேன். சாப்பிடவும் இல்ல. வேலையை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பண்ணையில ஒதுங்கினேன். ஈவினிங் டைமை விட இந்த டைம் பண்ணையில ஒரு ஈக்காக்கா இல்ல. அவள் அமைதியா இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் காத்து வாங்கி கொண்டிருக்கேன். அக்காட்ட இருந்து கோல் வரைக்க காலமா சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் வாங்கி கொண்டு வர சொல்லி வீட்டை வேற 10 மணிக்கிட்டே ஆச்சு. வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் சுட சுட போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிய திருப்ப டவுனுக்கு போக வேண்டிய வேலை. இந்த சூரிய பகவான் இருக்காரு, வெளியில போனாலே சாப்பிட்டதுக்கு மேலால எனர்ஜி உரியார். அவர்கிட்ட இருந்து ஒரு மாதிரி தப்பியோடி வீட்டை வந்து மதிய சாப்பாடையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு. எந்த புண்ணியவான்னு தெரியல, எனக்காகவே வாங்கி வச்சிருந்துச்சு. சாக்லேட் சாப்பிட்டு வர நிறைய நாள். அடுத்த நிமிஷமே ஆளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியாச்சு. சாப்பிட்டு முடிய எந்த வேலையும் இல்ல. ஈவினிங் போல படத்துக்கு வெளிக்கிட்டேன். என்னடா அவன் நேற்றும் படத்துக்கு போனான் இன்றைக்கும் படத்துக்கு போறான்னு யோசிக்கிறது விளங்குது. அது வேறொன்றும் இல்லை, தியேட்டரில் படம் பார்ப்பதா அவ்வளோ இஷ்டம். அதோட எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. போன்ல படம் பாக்குறேன்டா, ஒரு படத்தை 10 நாளைக்கு வச்சு பார்ப்பேன். அதோட எல்லா படத்துக்கும் போவதில்லை நண்பர்களே. யாரும் பெரிய ஆக்டர்ஸ் படம் வந்தா போய் பாக்குறது. மத்தபடி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்ப்பேன். அதுல எப்படி சொல்றாங்கன்னு வச்சு தான் முடிவெடுக்கிறது. இன்றைக்கு பார்க்க வந்த படம் என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. படம் உண்மையிலேயே மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். படம் முடிய நைட் 7 மணிக்கிட்ட ஆச்சு. செம்ம பசி. வழக்கமா போற வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் கொத்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிய வேற வழியில தான் நம்ம டீ ஸ்பாட். அதுலயும் ஒரு ஸ்டாப்பிங்க போட்டு டீயை குடிச்சிட்டு இந்தியா நாளை சிறப்பாக முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.